மதுரை விளாங்குடி பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தற்போது விளாங்குளம் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருதா? அங்குள்ள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. சிவரஞ்சனி, பாத்தீங்கன்னா மதுரை அருகே உள்ள விளாங்குடி என்ற பகுதி இருக்கிறது. இந்த விளாங்குடி பகுதியோட புறநகர் பகுதியில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தி வருகிறார்கள். உச்சநீதிமன்ற தடை இருப்பதனால இங்கே தற்போது இந்த புறநகர் பகுதியில் உள்ள அந்த வயல்வெளியில வாடிவாசல்கள், தற்காலிக வாடிவாசல்கள், பனைமரங்களால் ஆன தற்காலிக வாடிவாசல் அமைச்சிருக்காங்க. இதுல தற்போது 10க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த போட்டியில பங்கேற்று இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில பங்கேற்றிருக்காங்க. தற்போது அதில் சிறப்பாக விளையாடிய மாணிக்கம் என்ற காளை தான் தற்போது வட மஞ்சுவரட்டாக தற்போது விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த வட மஞ்சுவரட்டு என்பதை பொறுத்தளவுக்கு தற்போது ஒரு மையப்பகுதியில ஒரு ஆழமான இடத்துல இரும்பை பதித்து அதுல ஒரு நீண்ட கயிறை கட்டி இருப்பார்கள். அதனை சுற்றி காளையை சுற்றி வீரர்கள் தங்களுடைய ஆரவாரங்களுடன் காளையை அடக்குவதற்கு முயற்சிப்பார்கள். இது போன்ற அந்த வட மஞ்சுவரட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் கூறுவது உச்சநீதிமன்ற தடை இருப்பதனாலும் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலும் தொடர்ந்து இது போன்ற அரசுக்கு தெரியாமல் புறநகர் பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அனுமதி தந்தால் ஒரு பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டாக நடத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நேற்றைய முன்தினம் ஒரு கரிசல்குளம் என்ற பகுதியில் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் நேற்று அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 7 இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. தற்போது மதுரையில் உள்ள முடக்காத்தான் கண்மாயில ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து அலங்காநல்லூர் பகுதியிலும் புறநகர் பகுதியில் ஒரு 3 காளைகள் பங்கேற்ற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று இது 3வதாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து தங்களுடைய ஆரவாரங்களை காளைகளுடன் ஆரவாரங்களை திருப்பியிருக்கிறார்கள். அது காளைகளை பதமாக்கும் காளைகள் தற்போது அந்த இடத்துல அந்த வீரர்களுடன் விளையாடி கொண்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் மிகப்பெரிய உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். தற்போது மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார்கள். ஏன்னால் 3 வருடத்திற்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று இருக்கிறது. இதில் பங்கேற்றமைக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, மதுரை விளாங்குடி பகுதியில் இப்ப தடை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது காவல்துறைக்கு தெரிய வந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நிச்சயம் மும்தாஜ், தற்போது இந்த 10க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது காவல்துறைக்கு எந்த தகவல் தெரியவில்லை. காவல்துறைக்கு தெரிய வந்தால் அவர்கள் அந்த இடத்தை தேடி அதனுடைய குறித்த விசாரணை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்படும். அதன் பேரில் அறிவுரைகளின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபடுவதாக என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதாவது பொங்கலை ஒட்டி அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் தான் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் தற்போது இது போன்ற யாருக்கும் தெரியாமல் ஒரு புறநகர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு. இந்த நிலையில் தான் காவல்துறை தற்போது தங்களுடைய பாரம்பரியத்தை காட்ட நீண்ட காலமாக நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தி தான் இது போன்ற அரசுக்கு தெரியாமல் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி வருகிறார்கள். மும்தாஜ், மதுரை விளாங்குடி பகுதியில் தடையை மீறி தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.